அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம சிறுகுடல பத்தி நம்ம பார்த்தோம். அது வெப்பமண்டலத்துக்கான புள்ளிகள பத்தி நம்ம பார்த்திருப்போம். இந்த இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நீர்மண்டலத்துக்கான 2 புள்ளிகள் இருக்கு. அதாவது 2 உறுப்பு. அந்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுநீரகம், சிறுநீரகப் பை. இந்த சிறுநீரகம், சிறுநீரகப் பை உடம்புல மலஜல கழிவுகள்ல நீர் கழிவுகள முற்றிலும் நச்சு கழிவுகள ரத்தத்திலிருந்து பிரிச்சு, அந்த யூரினரி கிட்னி வந்து யூரினரி பிளாடர் வழியா வெளியில அனுப்புது. அந்த யூரினரி பிளாடர் பர்ட்டிகுலரா அந்த 2 மணி நேரம் பயங்கர பவரா இருக்கு. அது எந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 மணி முதல் 5 மணி வரை. மதியம் 3 மணி முதல் 5 மணி வரை. அந்த பிரபஞ்ச சக்திய 2 மணி நேரத்துல அதிகமா அது ரிசீவ் பண்றதுக்கு ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளிய நீங்க பண்ணும்போது கிட்னில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி செய்யப்படுது. ஆ டயாலிசிஸ் பண்றவங்க கூட இந்த புள்ளிய இயக்கும்போது, ரத்தத்தில நச்சுக்கள் வந்து கரெக்ட்டா பிரிஞ்சு வெளியில வந்துட்டு, அவங்களுக்கு அந்த கிரியாட்டின் அளவு, யூரியா அளவு இதெல்லாம் கூட கம்மியாகுறதுக்கான வாய்ப்புகள் இந்த புள்ளிக்கு உண்டு. இந்த புள்ளியோட லொகேஷன் என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதோட பலன்கள வந்து நான் அடுத்து சொல்றேன். பாருங்க, சுண்டு விரல் சுண்டு விரல் ஸ்டார்ட்டிங்லேருந்து முடியிற அந்த எண்டு ரைட்டு தானே? அந்த எண்டுல கருப்பு, வெள்ளை சேரும் இடத்துல இந்த ஓரத்துல இந்த புள்ளி இருக்கு. நல்லா பாருங்க, படத்துல பாருங்க. சுண்டு விரல் ஸ்டார்ட்டிங்ல இருந்து முடியிற இடத்துல கருப்பு, வெள்ளை சேரும் இடத்து இந்த புள்ளியில ஒரு பள்ளம் மாரி இருக்கும். ஏறி இறங்குற இடம் பள்ளமா இருக்கும். அதுதான் புள்ளி. நல்லா பார்த்துங்க. UV66 யூரினரி பிளாடர் சிறுநீரகப் பை 66வது புள்ளி. இந்த புள்ளியில அதிகமான பிரபஞ்ச சக்தி 3 மணி முதல் 5 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 5 மணி வரை அதிக எனர்ஜியோட இருக்கு. அத இயக்குமுறையோட அடுத்து இதோட பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். புள்ளி எங்கன்னு கரெக்ட்டா பார்த்திருப்பீங்க. அந்த புள்ளி எவ்வளோ முக்கியமான புள்ளிங்கிறத வந்து அடுத்தடுத்த பலன்கள வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். UB66 யூரினரி பிளாடர் 66வது புள்ளி. இந்த புள்ளி டயக்னோசிஸ் ஃபார் சுகர் பேஷண்ட். சுகர் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீரிழிவு நோய் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புள்ளிய அமுக்கி பார்த்தீங்கன்னா, ஆணி குத்துற மாரி வலிக்கும். அப்படி ஆணி குத்துற மாரி வலிச்சுச்சுன்னா, அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சுகர் இருக்கு, இல்ல சுகர் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். சில பேருக்கு லைட்டா வலிக்கும். இருந்தாலும் அந்த வலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். தொடவே முடியாது. அந்த மாரி இருந்தா, நீங்க கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. கழுத்து பிடிப்பு. கழுத்த திருப்ப முடியாது. டக்குனு தூங்கி எந்திச்சு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு கழுத்து அப்படியே லாக் ஆகி ஒரு பக்கம். அந்த மாரி பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு முக்கியமான புள்ளி, தீர்வு புள்ளியா அமையுது. தலை அப்படியே கிர்னஸ் ஒரு மாரி உட்காந்து எந்திரிச்சா சில பேருக்கு அப்படியே கிர்னஸா இருக்கும். தலை அப்படியே பாரமா இருக்கும், போதையா இருக்க மாரி இருக்கும், சுத்துற மாரி இருக்கும். இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இது சரி பண்ணுது. இது மட்டும் இல்ல, முதுகு சம்மந்தமா வலி, லம்பா, சாக்ரா போன்ல பிரச்சனை இருக்கு. L1, L5ல பிரச்சனை இருக்கு. வலி இருக்கு. எனக்கு வந்து பல்ஜியா இருக்கு. டிஸ்க் பல்ஜியா இருக்கு. அந்த மாரி பிரச்சனைகள் கூட இந்த புள்ளிய நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அதுல படிப்படியா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படுது. யூரின வந்து நல்லா யூரின் ரிடக்ஷன் இருக்கு. தேங்கி தேங்கி போகுது சில பேருக்கு. யூரின் போனாலே சுருக்கு சுருக்குன்னு பெயினா இருக்கு. நீர் சுளுக்கு மாரி இருக்கு. அந்த மாரி பிரச்சனைக்கு இது ஒரு முக்கியமான புள்ளி. இப்ப அது பண்ண தேவையில்ல. மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், அடிக்கடி சிறுநீர் அடக்க முடியாமை. சிறுநீர் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு யூரின் போகும். யூரின் போயிட்டு அப்படியே தேங்கி நிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் சின்ன 1/2 மணி நேரம் சென்று திருப்பி ஓடுவாங்க. அந்த மாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது சரியா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இந்த மாரி பிரச்சனைக்கு இது சரியான புள்ளியா இருக்கும். ஆ நீர் சம்மந்தமா அந்த அரிப்பு, அலர்ஜி, இந்த அக்கி இந்த மாரி இருக்கிற பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த புள்ளி வந்து ஒரு முக்கியமான புள்ளியா இருக்குங்க. இந்த புள்ளிய வந்து கரெக்ட்டா நான் சொன்ன மாரி ஏற்கனவே இயக்கமுறை சொல்லியிருப்போம். அந்த புள்ளியில UB66ல நான் சொன்ன புள்ளியில வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21. இந்த மாரி எத்தன முறை சார் செய்யணும்? 3லிருந்து 5 மணி வரை இருக்கிறனால 5 முறை சுழற்சிய நீங்க பண்ணணும். நான் சொன்ன வாக்குல 21, 21, 21 செஞ்சீங்கன்னா, ஒரு முறை அந்த மாரி 5 முறை இந்த புள்ளியை நீங்க இயக்கும் பொழுது, மேலே சொன்ன அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். அது மட்டுமல்லாமல், சிறுநீரகம் சம்பந்தமான
அனைத்து வியாதிகளும் சரி செய்யப்படும். இத செஞ்சுக்கிட்டே நீங்க ஆ உங்களுக்கு கிரியாட்டின், யூரியா இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, நீங்க இத செஞ்சுக்கிட்டே கொஞ்சம் ஒரு 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 1 மாசம், 2 மாசம் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது படிப்படியா கம்மியாகுறத நீங்களே பார்க்கலாம். அதனால இது ஒரு முக்கியமான புள்ளி. எல்லாரும் இந்த பாயிண்ட்ட வந்து பயன்படுத்தி நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.